234 இடங்களுக்கு 118 இடங்கள் தேவை. இவருக்கு இருப்பதோ 106 தான். 108 பிளஸ் 2 கழிச்சுட்டா 106 தான். அப்ப இவர்கள் இருக்கக்கூடிய இந்த 13 பிளஸ் 106 இதனுடைய மெஜாரிட்டி தான் இப்பொழுது ஆட்சி நடக்கிறது. அதிமுக கிட்டத்தட்ட ரெண்டா உடைஞ்சு போச்சு. 24 ஒரு பக்கம், மீதி உள்ளது மற்றொரு பக்கம். காங்கிரசுக்கு தாவேக அமைச்சரவையில் மிக பிரதானமான கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர்கள் பதவி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தற்போது 2 தினங்களுக்கு முன்பு செய்திகள் தெரிவித்தது. தேர்தல் முடிந்ததுமே தாவேகாவோடு கூட்டணி அறிவித்திருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சி அவங்க நம்பகமான பார்ட்னர்கள். அரசியலில் அதிகாரத்தில் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்று காங்கிரஸ் தலைமை முன்வைத்திருந்தது. இதனை ஏற்றுத்தான் தற்போது 2 முக்கிய இடங்கள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பார். நான் சொல்லிட்டேன், கிள்ளியூர்ல ராஜேஷ்குமார் மற்றும் மேலூர் ஆனந்தன். நேர்களே, தமிழ்நாட்டுடைய அரசியல்ல இப்பொழுது தாவேகாவுடைய ஆட்சி வந்திருக்கிறது. தாவேகாவுடைய ஆட்சியில கூட்டணி சேர்வதில் அதிமுகவிற்குள் பெரும் குழப்பம். அதிமுக கிட்டத்தட்ட ரெண்டா உடைஞ்சு போச்சு. 24 ஒரு பக்கம், மீதி உள்ளது மற்றொரு பக்கம். அதுல இன்னைக்கு எடப்பாடிக்கு எதிராக நேற்று செம்மலை கூட வெளியே போயிட்டாரு. இன்று காலை வந்த செய்தியில ஜெயக்குமார் விட்டத்துல உட்கார்ந்து கொண்டிருக்காரு. எந்த பக்கம் குடிக்கிறதுன்னு தெரியல. இது ஏற்கனவே நான் முதல்ல சொன்னதான். அவர் செய்த மிகப்பெரிய தப்பு, தன்னை ஒரு பெரும் எம்ஜிஆராகவும் ஜெயலலிதாவாகவும் தான் மிகப்பெரிய தலைவனாகவும் அவர் எண்ணிக்கொண்டார். அதுக்கு என்ன காரணம்னா, ஜெயலலிதா சில முடிவுகளை இப்படித்தான் எடுப்பாங்க, தடாலடியா. நான் அப்படி எடுத்து பார்க்கிறேன் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு கழுத தெஞ்சு கட்டரும்பா இன்னைக்கு அதிமுக அகல பாதாளத்துக்கு வந்துட்டு. இப்ப இந்த 24 பேர் உள்ள வந்து மத்திய அமைச்சராக விஜயுடைய அமைச்சராக அதுல பார்ட்டிசிபேட் பண்ணனா இவர் லெட்டர் கொடுத்தா அது சட்டப்படியா போயிடும். அப்ப இவருடைய இது வந்து ஆட்சி வந்து பலம் இழந்து போகும். இப்போ ஆட்சி பலத்தோடு இருப்பதற்கு காங்கிரஸ் கட்சி, ஆட்சி பலத்தோடு இருப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரிகள் 2 கட்சியும், இந்திய கம்யூனிஸ்ட், IMUL, இதே போதுமானது. இவர்கள் அவ்வளவு பேரும் நம்பகமான கூட்டாளியானா நிச்சயமா நம்பகமான கூட்டாளிகள், நம்பலாம். அப்படி இருக்கும்போது அந்த கட்சி பிரச்சனையில இப்போ விஜய் வந்து தலையிடாமல் இருப்பவர்களை நல்ல முறையில் அவர் வைத்து கொண்டாலே அவருக்கு ஒரு பெரிய நிரந்தரமான நம்பக கூட்டாளி உருவாகி விடுவார்கள். அது மட்டும் இல்லாம மதச்சார்பின்மை பேசக்கூடிய அனைவரும் இவரோடு இருக்கிறார்கள். இவர்கள் பிஜேபி பக்கம் போக முடியாது, யார் பக்கமும் போக முடியாது. இது அவருக்கு சொல்லிக் கொடுக்காம இப்ப அதிமுக விஷயத்துல தலையிடக்கூடாது. இதற்கிடையில தாவேகாவுடைய அமைச்சரவையில வந்தவர்களுக்கு பதவி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு குரல். இடதுசாரிகள் நாங்க வெளியே இருந்துதான் உங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு மற்றொரு குரல். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய நிலைப்பாடு தெரியவில்லை. விடுதலை சிறுத்தைகளில் இது சம்பந்தமான பேச்சு சென்று கொண்டிருக்கிறது. ஆட்சி நடத்துவது விஜய இருந்தாலும் ஆட்சி இவர்களால் தான் நடக்கிறது. அப்ப இவர்களுடைய ஆட்சியும் தானே கூட. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாங்க? 234 இடங்களுக்கு 118 இடங்கள் தேவை. இவருக்கு இருப்பதோ 106 தான். 108 பிளஸ் 2 கழிச்சுட்டா 106 தான். அப்ப இவர்கள் இருக்கக்கூடிய இந்த 13 பிளஸ் 106 இதனுடைய மெஜாரிட்டி தான் இப்பொழுது ஆட்சி நடக்கிறது. அப்படின்னால இது விஜய் ஆட்சி மட்டுமல்ல. 13 இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. 4 இடதுசாரி,
5 காங்கிரஸ், 9 சிறுத்தைகள் இவர்களோடு சேர்ந்து ஒரு 4 IMUL விடுதலை சிறுத்தைகளோடு சேர்த்து அப்ப 13 பிளஸ் இது 19 அப்படித்தான் கணக்கு. அதனால இந்த கூட்டணி கட்சிகள் பங்கு பெறணும் அப்படிங்கிற மட்டும் இல்லாம திரு விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் என்ன சொன்னார்னா அதிகாரத்தில் பங்கு. இந்த அடிப்படையில இப்போ காங்கிரசுக்கு தாவேகா அமைச்சரவையில் மிக பிரதானமான கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர்கள் பதவி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தற்போது 2 தினங்களுக்கு முன்பு செய்திகள் தெரிவிக்கிறது. அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தான் பேசணும். இந்த 2 இடங்களுக்கான பெயர்களை காங்கிரசினுடைய தலைமை இறுதி செய்துள்ளதாகவும் இந்த 2 அமைச்சர் பொறுப்புகளுக்கு காங்கிரசினுடைய மூத்த உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவருடைய பெயர்களை தமிழக வெற்றி கழக தலைமைக்கு காங்கிரசினுடைய தலைமை பரிந்துரை செய்துள்ளதாகவும் சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது காங்கிரசினுடைய அந்த தலைமை பொறுப்பில் க்ளோஸ் அசோசியேட்டட் லீடர்ஸ் சொல்றாங்க. ஏன்னா காங்கிரஸுக்கு அவர்கள் சேர்ந்திருப்பது ஒன்றும் பெரிய விவகாரம் இல்லை. ஆரம்ப கட்டத்திலே பிரவீன் சக்கரவர்த்தியின் மூலம்தான் நெருக்கமானார்கள். திரு ராகுல் காந்தி பதவியேற்புக்கு வந்தார். இதுதான் இப்பொழுது சூடேற்றி இருக்கிறது யார இந்துத்துவ அரசியல் தலைவர்களை. இந்த நிலையில் தாவேகா வெற்றி பெற்ற நிலையில் விஜய் தலைமையிலான பதவியேற்றுள்ள புதிய அரசுல யார் வரப்போகிறார்கள் அப்படின்னு லிஸ்ட் வந்துச்சு. இந்த புதிய அரசில் தாவேகாவில் யார் என்று சொன்னால் இப்ப நமக்கு அவங்க கட்சியில் இருக்கிறவங்கள ஆதவ் அர்ஜுனா இருக்கிறார், அதே போன்று அருண்ராஜ் இருக்கிறார். செங்கோட்டையனுக்கும் கொடுத்துட்டாங்க. என்ன பதவி கொடுத்திருக்காங்க? அவர் நிதி அமைச்சர். வெங்கட் ரமணா, CD நிர்மல் குமார், உங்களுக்கு தெரியும் ராஜ்மோகன், பிரபு தொழில்துறை அமைச்சராக சிவகாசியை சேர்ந்த அந்த 21 வயது பெண் பிள்ளைக்கும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது தாவேகா. இதுல 9 பேர் அமைச்சராகி உள்ளார்கள். இந்த நிலையில்தான் நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு இன்னும் கொடுக்கப்படாத நிலையில் தாவேகாவை சேர்ந்த மேலும் சிலருக்கும் காங்கிரஸ் மற்றும் அதிருப்தி அதிமுகவை சேர்ந்த சிலருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாக தெரிகிறது. இதுல காங்கிரஸ் சேர்க்கிறத பத்தி பிரச்சனை இல்லை, இந்த அதிருப்தியை சேர்ப்பது பிரச்சனை. இது என்ன பிரச்சனைங்கிறத நான் 2வது சொல்றேன். அதற்கு இடையில தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க முதல் கட்சியாக ஆதரவு கொடுத்தது யாரு? திமுகவிலிருந்து முறித்து கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் தான். அக்கட்சியினுடைய தலைவரும் வந்தார், திரு ராகுல் காந்தி அவர்களும் வந்தார். அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு கேபினட் அந்தஸ்துல 2 இடங்களை வழங்க விஜய் முடிவு செஞ்சிட்டார். கன்ஃபார்ம். இந்த 2 பேரினுடைய பரிந்துரையை பட்டியலை காங்கிரஸ் கட்சி விஜயிடம் வழங்கி உள்ளதாகவும் தகவல் வழங்கியாச்சு. இப்ப இந்த 2 பேர் யாருன்னு உங்களுக்கு ஒரு பரபரப்பா இருக்கும்ல. அந்த 2 பேர் யாருங்கிறத பார்ப்போம். ஒன்று எஸ் ராஜேஷ்குமார். இவர் கிள்ளியூர் தொகுதியில வெற்றி பெற்றவர். எஸ் ராஜேஷ்குமார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தொடர்ந்து தேர்ந்தெடுத்து வரப்படும் ஒரு மூத்த அரசியல்வாதியான திரு ராஜேஷ்குமார் அடிமட்ட தொண்டராக அக்கட்சியில் உயர்ந்தவர் என்றும், தென் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கும் மிக வலுவான அடித்தளத்தை பிரதிபலிக்கும் வகையில் இவரது பெயர் முதன்மையாக பரிந்துரை செய்யப்பட்டு இருப்பதாகவும் சத்தியமூர்த்தி பவனிலிருந்தான உண்டான செய்திகள் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. அடுத்து யார் அப்படின்னு பார்ப்போம். இவர் மேலூர் தொகுதியை சேர்ந்த திரு விஸ்வநாதன். அதாவது மதுரை மாவட்டத்தின் மேலூர் தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்ற திரு விஸ்வநாதன் கட்சியினுடைய நம்பிக்கைக்குரிய முகங்களில் ஒருவராக பார்க்கப்படுகிறார். அது மட்டுமில்ல, தென் மாவட்டங்களில் கட்சியின் செல்வாக்கை நிலைநிறுத்தவும் அதே போன்று சமூக நிலையை பேணவும் இவரது பெயர் அமைச்சரவையில் பரிந்துரையில் சேர்க்கப்பட்டுள்ளது. அப்போ அமைச்சரவை ஒதுக்கீட்டினுடைய இந்த பின்னணியில தேர்தல் களத்திற்கு
களத்தில் தமிழக வெற்றி கழகம் பெற்ற பெரும் வெற்றியை தொடர்ந்துதான் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் தோழமை கட்சிகளையும் ஆட்சியில் பங்குதாரர்களாக இணைத்து கொள்ள முதலமைச்சர் விஜய் முடிவெடுத்திருப்பதாக நாம ஏற்கனவே சொன்னோம். அது இப்போ சட்டசபை தேர்தலில் அதிகாரத்தில் பங்கு. தேர்தல் முடிந்ததுமே தவேகாவோடு கூட்டணி அறிவித்திருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சி, அவங்க நம்பகமான பார்ட்னர்கள். அரசியலில் அதிகாரத்தில் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்று காங்கிரஸ் தலைமை முன்வைத்திருந்தது. இதனை ஏற்றுத்தான் தற்போது 2 முக்கிய இடங்கள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பார். நான் சொல்லிட்டேன், கிள்ளியூர்ல ராஜேஷ்குமார் மற்றும் மேலூர் ஆனந்தன். இப்போ இதன் மூலமாக ஒரு கூட்டணி பலம், இந்த நகர்வின் மூலம் ஒரு ஸ்ட்ராங் பாண்ட், தவேகா மற்றும் காங்கிரஸ் இடையான கூட்டணி உறவு மேலும் பலப்படும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் கடந்த சில தசாப்தங்களுக்காக கூட்டணி ஆட்சிகளில் அதிகாரம் வேண்டும் என கோரிக்கை வலுத்து வந்தாலும் அது நடைமுறையிலே இம்பாசிபிள், சாத்தியம் இல்லாமல் இருந்தது. நாங்கள் அதெல்லாம் தரப்போவதில்லை என்று தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் மறுத்தது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் தற்போது கூட்டணி ஆட்சி முதலாக வந்துள்ளது. தென் தமிழ்நாட்டின் முதலாக அல்ல, ஏற்கனவே கூட்டணி ஆட்சி இருந்தது 2006. அவங்க அதிகாரத்தில் கொடுக்கல. நான் இப்ப சொல்றது அதிகாரத்தில் பங்கத்தான் சொல்றேன். அதே போன்று தென் தமிழகத்திற்கு முக்கியத்துவம் என்னவென்றால், இப்ப இந்த பரிந்துரைக்கப்பட்ட 2 எம்எல்ஏக்களும் தென் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். ஒருவர் கிள்ளியூர், மற்றொரு மதுரை மேலூர். இப்ப இந்த புதிய அமைச்சரவையில தென் மாவட்டங்கள் வளர்ச்சிக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவத்தையும் அது காங்கிரஸ் கட்சிக்கும் சேர்ந்து எதிர்பார்க்கிறார்கள். அதனால அமைச்சரவையினுடைய எக்ஸ்பேண்ட் அடுத்த கட்டம், இப்போ 9 பேர் போட்டிருக்காங்கல்ல, நான் ஏற்கனவே சொன்ன யாரெல்லாம் அப்படி சேர்க்கின்ற போது இந்த 2 புதிய அமைச்சர்களின் பொறுப்பேற்பு விழா குறித்து இன்னும் சில நாட்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இப்போ காங்கிரஸ் கட்சி 2 எம்எல்ஏக்களே மந்திரி ஆக்கியிருப்பது தமிழக அரசியலில் அந்த கட்சிக்கு பூஸ்ட் அளிக்குமா? இந்த கட்சிக்கான அடுத்து விடுதலை சிறுத்தைகள் சேருவார்களா? விடுதலைகள் சிறுத்தை சேர்ந்தால் வன்னியரசுக்குத்தான் இருக்கும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்திய முஸ்லீம் லீக் சேருமா என்பது தெரியாது. அவர்கள் எதையும் அறிவிக்கவில்லை, வெளியிலிருந்தே ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று இடதுசாரிகள் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எல்லோரையும் இணைப்பதுதான் தவேகாவுக்கு பலம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதிலிருந்து கல்லை அவர்கள் புடுங்க முடியாது. மத்திய பாஜக, அதில் டவுட்டும் இல்லை. காங்கிரஸில் இருந்தோ, இடதுசாரிகள் இருந்தோ, ஐஎம்யூவில் இருந்தோ, சிறுத்தைகள் இருந்தோ அவர்கள் எதையும் பிடுங்கி கொண்டு செல்ல முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங் கோலியேஷனாக அமைந்திருக்கிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திப்போம்.